ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வீரா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம மாறன் வீரா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் வீராவோட கழுத்தில் தாலி கட்டலான்னு போகும்போது உடனே வள்ளி டே மாறா கட்டுறா தாலியா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம வீரா எதிர்பாராத டைமில் பார்த்து மாறன் வீரா கழுத்தில் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னு பார்த்து அடப்பாவி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டே அப்படின்னு கண்மணிலிருந்து ஒட்டுமொத்த பேரும் பயங்கரமாக தட்டிட்டு இருக்காங்கன்னா, வீரா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு மாற சொன்னதும் கிழிச்ச துரோகி, நம்பிக்கை துரோகி, நீ நினைச்ச ஆசையை நிறைவேற்றிட்டலடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கண்மணி ஒரு பக்கம் பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா உடனே வீரா மாறன் எவ்வளவோ சொல்ல எடுக்கிறாங்க. ஆனா யாருமே கேட்குற மாதிரி இல்லை. இந்த பக்கம் பார்த்தோம்னா உடனே நம்ம இதோட ஃபேமிலி உங்களை பெரிய மனுஷன்னு நினைச்ச கொடுத்த வாக்க காப்பாத்தாம இப்படி மீறி எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்களே, என்ன மனுஷன் சார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ராமச்சந்திரன் செம டென்ஷன் ஆகி ஏண்டா இப்படி நீ என்ன மானக்கெடு பண்ணிட்டு மானத்தை போக்காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் போட்டு வீராவா அடினா நம்ம மாறின போட்டு அடினா அடிக்கிறாங்க. எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. இங்கே பாருன்னு நடந்து போச்சு விட்டுரு அப்படிங்கிறது எல்லாம் உன்னாலதான் வள்ளி, ஏன் வள்ளி இப்படி பண்ண அப்படின்னு ராமச்சந்திரன் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஸோ அரவிந்தோட ஃபேமிலியும் திட்டிட்டு அவங்களும் அங்கிருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம கண்மணி பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு துரோகிக்கு என்னோட தங்கச்சி பொண்டாட்டியா வாழணும்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு வீரா, ஒழுங்கா தாலியை கலட்டி அவ மூச்சிலே தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. கண்மணி என்னடி பேசிட்டு இருக்க, இங்க பாருமா, நீ என்ன வெட்டியே போட்டாலும் சரிமா, என் அண்ணனை கொண்டு போட்டு துரோகிமா, இவ கூட எப்படிமா என் தங்கச்சி குடும்பம் நடத்துவா, இங்க பாரு வீரா, அவன் நம்ம அண்ணனை கொண்டு நமக்கு துரோகம் பண்ணவன், நீ இப்படி காதல் டார்ச்சர் பண்ண போது எனக்கு தெரிஞ்சிருச்சா படுபாவி அப்படின்னு கண்மணி பயங்கரமா தட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ராமச்சந்திரன் எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு கண்மணி, உன் அண்ணன் சாவுக்கு காரணமானவன், அவ தாலியை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு நம்ம கண்மணியோட அத்தையும் எங்கால கண்மணியும் சொல்லிட்டு இருக்காங்க. வேணாடா வீரா, வேணாடா மாறா, வீரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும், தயவு பண்ணி தாலியை கலட்டாதா அப்படின்னு நம்ம வள்ளி எங்கால ராഘவ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீரா எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. நீ சாதிச்சிட்டல, நினைச்ச மாதிரி நீ சாதிச்சிட்டல, தப்பு பண்ணிட்ட மாறா, தாலி கட்டி ஆபத்தை விலைக்கு வாங்கிட்ட, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட அப்படின்னு வீரா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம கண்மணி இங்க பாரு வீரா, நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருந்துட்டு இருக்க, இங்க பாரு அவன் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்க கூடாது, இரு நான் நீ அத்தை எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்றாங்கன்னா நம்ம வீரா கழுத்துல இருக்கிற தாலியை அத்தை எறியலான்னு போறாங்க. உடனே கண்மணியை வள்ளி தடுத்து நிறுத்துறாங்க. ஏய் எட்ரி, தாலில இருந்து கையா அப்படின்னு சொன்னதும் கண்மணி அதிர்ச்சி ஆறாங்க. என்னடி பாக்குற, வீட்டுக்கு மூத்த மருமகன்னு பார்க்க மாட்டேன், வெட்டி போலி போட்டுருவேன், எட்ரி கைய. இங்க பாரு வீரா இப்போ எங்க வீட்டு மருமக, அவ கழுத்துல கிடக்குற தாலியை கலட்டுற உரிமை உனக்கு கிடையாது. இங்க பாரு, தாலிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா, உயிரே போனாலும் பொண்டாட்டி தாலியை கலட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவா, அப்படிப்பட்ட தாலியை போய் கலட்டி எறிய பாக்குற நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இங்க பாரு இன்னொரு வாட்டி வீரா கழுத்துல நீ கைய வச்ச அவ்வளவுதான், உன்னை வட்டி தொண்டு ஆக்கிடுவேன். இங்க பாரு மாறா, இனி வீராவும் பொண்டாட்டி கழுத்துல ஏறின தாலி ஏறினதுதான், இங்க பாரு வீரா, இனி நீ எங்களோட வீட்டு மருமக அப்படின்னு கண்மணி சொன்னதும் உங்களை நான் எவ்வளவு அம்மாவா நினைச்சேன், ஆனா அந்த மாறம் கூட சேர்ந்து நீங்களும் துரோகம் பண்ணிட்டீங்களே, கண்டிப்பா சொல்றேன், யாரையும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் கண்மணி அவங்க பேச்செல்லாம் கேட்காத, இங்க பாரு நீ அவை தாலியை கலட்டி அவனோட மூச்சில தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னதும் வேணா கண்மணி, இந்த தாலி என் கழுத்துல இருக்கட்டும், ஏண்டா இந்த தாலியை கட்டணும்னு இவன் ஒவ்வொரு நாளும் துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு சாகணும் அப்படின்னு நம்ம வீரா சொன்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு வீரா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் மாறா அவ்வளவு கெட்டவன் கிடையாது அப்படின்னு நம்ம வள்ளி உண்மையை சொல்லலான்னு எடுக்கும் போது மாறன் தடுத்து நிறுத்துறாங்க. அத்தை போதும் தான், ஆமாடா இப்படியே சொல்லி எவ்வாயா அடைச்சிடுடா அப்படின்னு வள்ளி ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப நம்ம ராகவ் அப்பா நடந்து போச்சு, ஆனா கண்டிப்பா வீரா மாறனோட வாழ்க்கையில் இருந்தா மாற நல்லபடியா இருப்பான், அப்பா தயவு பண்ணி இந்த பேச்சுகளை இப்போவே
விட்டுடலாம், வீராவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம்ப்பா, வீரா நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு உங்களோட ஆசையும் கூட. அதனால ப்ளீஸ்ப்பா, இங்க பாருங்க, நடந்து போச்சு, அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். ஆனா இவன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? எனக்கு கொடுத்த வாக்க மீறி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவன் இனிமேல் இன்னிலிருந்து என் பிள்ளையே கிடையாது. இங்க பாரு, இவ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது அப்படின்னு சொன்னதும், சரிப்பா, இருந்தாலும் வீராவுக்காக நீங்க மாறின வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னதும் சரி, வீரா ஒருத்திக்காகத்தான் இவனுக்கு அந்த வீட்டுல இடம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போனதும் உடனே கண்மணி வந்து, வீரா நீ ரொம்ப தப்பு பண்ற வீரா, உன் வாழ்க்கையே நாசமா போயிடு. இங்க பாரு கண்மணி, சத்தியமா சொல்றேன், ஒரு துளி காதல் கூட எனக்கு அந்த மாறுமையில கிடையாது. ஆனா கண்டிப்பா சொல்றேன், ஏண்டா என்ன கல்யாணம் பண்ணுன்னு அவன் புழுவா துடிச்சு சாக போறான், நீ வேணும்னா இருந்து பாரு அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு வீரா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஐயோ அத்தை, நாம ஒண்ணு நினைச்சோம், இங்க வேற ஒண்ணு நடந்துருச்சு அத்தை, இப்ப என்ன அத்தை பண்றது? சரி வா, எப்படி அவங்க சேர்ந்து வாழ்றாங்கன்னு நாமளும் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா வள்ளி ஓடி போய் ஆர்த்திலாம் எடுத்து வந்து நம்ம மாற வீராவுக்கும் ஆர்த்திலாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. வீரா வலது கால எடுத்து வச்சுவாமா அப்படின்னதும், நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு வாழ வரல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கால வச்சு வராங்க. இதை பார்த்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க பார்த்தோம்னா சரின்னு செய்ய வேண்டிய சடங்குலாம் இருக்கு. இங்க பாருமா வீரா வந்து பூஜை ரூம்ல விளக்கேட்டு அப்படின்னதும் வேற வழி இல்லாம வீராவும் நேரா பூஜை ரூம்ல வந்து விளக்கு ஏத்துறாங்க. அதுக்கப்புறமா மாறன் வந்து அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் வா அப்படின்னதும், இங்க பாரு, உன் அம்மா இந்த கல்யாணம் ஏத்துக்கவே மாட்டாங்க, நீ ஒரு பச்சை துரோகி, உன்னை ஆசீர்வாதம் வேற பண்ணுவாங்களா? இங்க பாரு, நீ வேணும்னா தனியே வாங்கிக்கோ, நான் வேணும்னா இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன், உன் மூஞ்ச பார்த்தாலே அறிவெறுப்பா இருக்கா அப்படின்னு திட்டிட்டு வீரா அங்கிருந்து போனதும் மாற ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.